إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر فقال رجل إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنة قال إن الله جميل يحب الجمال والكبر بطر الحق وغمط الناس رواه المسلم والترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவுக. அல்ஹம்துலில்லாஹ். சலாவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்கின்ற உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இறை இல்லாமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தின் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ் வாத்தி ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இவ்வுலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா மனிதனுக்கு சில விடயங்கள் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், சில விடயங்கள் அல்லாஹ் செய்யும்படி சொல்லியிருக்கின்றான். எதில் நலவு இருக்குதோ எதில் கயிறு இருக்குதோ அதை செய்யும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எதில் மனிதனை நலவில்லையோ கயிறு இல்லையோ, எதில் சர்று இருக்குதோ எதில் கெடுதி இருக்குதோ அதை அல்லாஹ் தவிந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கின்றான்.
கண்ணியமானவர்களே, நாம் உலகில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். பல நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். புத்தியை தந்திருக்கின்றான், அறிவை தந்திருக்கின்றான், அழகை தந்திருக்கின்றான், பணத்தை தந்திருக்கின்றான், வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இப்படி ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஏன்? அல்லாஹ்வை நினைத்து அந்த நிஅமத்துகளை அனுபவிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கின்றான். தரப்பட்டிக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளும் அதை நாம் பெரிதாக பெருமையாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உள்ளம் சுத்தமானவர்களை விரும்புகின்றான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் பரிசுத்தமானவர்கள். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் பரிசுத்தமானவர்கள். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யாரெல்லாம் பரிசுத்தமாய் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் யாரு கொடுக்கிறான்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது தில்கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்ள் வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹ் தஆலா அந்த தாருல் ஆகிராவில் அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை யாருக்கு அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக்குறான் தெரியுமா? உலகத்தில் உயர்வை விரும்பாத, பெருமையை விரும்பாத, உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாத, பிரச்சனைகளை, அட்டூழியங்களை, அநியாயங்களை, பாவங்களை செய்யாத இப்படியானவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை நாம் நிரந்தரமாக்குவோம், அவர்களுக்கு கொடுப்போம். அழகான முடிவு தக்குவாதாரிகளுக்கு என்பதாக, இறை நம்பிக்கையாளர்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் எம்மிடத்தில் பெருமை வரக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அணுவளவு கூட பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கூடிய சொத்து செல்வங்களை வைத்தோ, ஆற்றலை வைத்தோ, அழகை வைத்தோ, பணத்தை வைத்தோ, தந்திக்கூடிய சால நியமத்துகளை வைத்தோ மக்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ் விரும்ப மாட்டான். பெருமை என்றது பயங்கரமான ஒரு நோய். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرة மின் கிப்ர். எவருடைய உள்ளத்தில் அணு பிரமாணம் பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் போக மாட்டார். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுடைய ஆடை அழகா இருப்பதை அவர் விரும்புகிறார், அவருடைய பாதணிகள் அழகா இருப்பதை விரும்புகிறார், இதுவும் பெருமைதானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். ஒரு மனிதன் அழகான முறையில் ஆடையை அணிகிறான், அழகான முறையில் பாதணிகளை அணிகிறான், அழகான முறையில் தொப்பியை அணிகிறான் என்றிருந்தால் இது பெருமை அல்ல. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய ஆடை பாதணிகள் அழகா இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் கிப்ரு பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் ஹக்கை மறுப்பது, உண்மையை மறுப்பது, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது,
இது பெருமைக்குரிய அடையாளம் என்று சொன்னாங்க. அடுத்ததா சொன்னாங்க, மக்களை கேவலமாக இழிவாக கருதுவது, பேசுவது, நினைப்பது, அவர்களோடு அப்படி நடந்து கொள்வது இது பெருமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்தார்கள் இந்த ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை வந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது மனிதனுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, பேர் குறிப்பிட்டு மனிதன் சொல்ல முடியாத நிலைமையில் மனிதன் இருந்தான். சி என்று சொல்லக்கூடிய இந்திரிய துளியா இருந்தான். கண்ணியமானவர்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனிதனுடைய ஆரம்பம் அவ்வலு நுத்ஃபா, மனிதனுடைய ஆரம்பம் இந்திரிய துளி, வௌசதுஹு ஹாமிலுல் ஹதரா, அந்த மனிதனுடைய நடுநிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? மலத்தை சுமந்து செல்லக்கூடியனா இருந்தான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு கண்ணியமான சபைகளுக்கு நாம் போகிறோம், எவ்வளவு கண்ணியமான சபைகளுக்கு போகின்றோம், மக்களுக்கு முன்னால் இருந்து பேசுகின்றோம். ஆனால் எங்களுடைய வயிற்றில் மலம், அதை நாம் சுமந்த நிலைமையில் மக்களுக்கு முன்னால சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இது மனிதனுடைய நடுநிலைமை. வாஹிருஹு ஜீஃபா சொன்னாங்க, மனிதனுடைய கடைசி முடிவு செத்த பணம் என்பதாக சொன்னார். ஏன் மனிதனுடைய பெருமை வர வேண்டும்? இந்த நிலைமை ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தால் அந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய நியமங்களை வைத்து மக்களுக்கு முன்னால் பெருமையாக நடந்து கொள்ள மாட்டான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாம இருந்த ஒரு மனிதன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய ஆரம்பம் மனிதன் என்றே சொல்ல முடியாமல் இருந்துச்சு, இந்திரியமா இருந்துச்சு. அல்லாஹ் கட்டம் கட்டமாக அல்லாஹ் உருவாக்கினான், படைத்தான். கண்ணியமானவர்களே, அதனால பெருமை வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக எச்சரிக்கையா சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா லஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து, உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்கினான். நீங்க வெளியாகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு அளவுமே தெரியாமல் இருந்தீங்க, உலகத்தில் ஒரு வஸ்துமே தெரியாமல் இருந்தீங்க. லா தஅலமூன ஷைஅன், அறவே உங்களுக்கு எந்தொன்றையும் பற்றியும் அறிவில்லாதவர்களாக இருந்தீங்க. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கேள்வி புலனை தந்தான், பார்வையை தந்தான், சிந்திக்கக்கூடிய உள்ளங்களை தந்தான். ஏன்? அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படித்தான் மனிதனுடைய ஆரம்பம் இருந்தது. கண்ணியமானவர்களே, எம்முடைய பணத்தை வைத்தோ, எம்முடைய வசதி வாய்ப்பை வைத்தோ, எம்முடைய அழகை வைத்தோ, எம்முடைய அறிவை வைத்தோ, எம்முடைய ஆற்றலை வைத்தோ மக்கள் மத்தியில் பெருமையாக நடந்து கொள்ள முடியாது. இஸ்லாம் இதை தடுக்கின்றது. கண்ணியமானவர்களே, தவாழ்வ விரும்புகின்றது, தாழ்மையை இஸ்லாம் விரும்புகின்றது, பெருமையா வெறுக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னால் இருந்த பெரும் பெரும் உலகத்தை ஆண்டவர்கள், உலகத்தை ஆட்சி செய்தவர்கள், அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏராளமான சொத்துக்களை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு ஏராளமான சொத்து செல்வங்களை கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வை ஏற்று
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை மறுக்க ஆரம்பித்தான். கொடுத்த சொத்துக்களை வைத்து அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கவில்லை. மாறாக ருபூபியத்தை அல்லாஹ் என்று சொல்ல ஆரம்பித்தான், ரப் என்றதை வாதிட ஆரம்பித்தான். கண்ணியமானவர்களே, ஃபிரௌனுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் ஏராளம். அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தை குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். ஃபிரௌன் சொன்னான், ஃபகால அன ரப்புகுமுல் அலா, நான் தான் மேலான உயர்ந்த உங்களுடைய ரப்பா இருக்கிறேன், எனக்கு மேலால எந்த ஒரு ரப்பும் கிடையாது. நீங்கள் வணங்கக்கூடிய இந்த விக்கிரகங்களுக்கும் நான் தான் ரப்பா இருக்கிறேன், எனக்கு மேலால எந்த ஒரு ரப்பும் கிடையாது என்று வாதிடக்கூடியவனாக இருந்தான். ஒரு சமயத்தில் ஃபிரௌன் சொன்னான், வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமி قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தினர்களை அழைத்து சொன்னான், கூப்பிட்டு சொன்னான், இதோ மிஸ்ருடைய ஆட்சி, மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் எனக்குரியதல்லையா, என்னுடைய கைவசம் இல்லையா? இதோ ஓடக்கூடிய ஆறுகள் என்னுடைய அரண்மனை கீழால ஓடக்கூடிய ஆறுகள் இது என்னுடைய கட்டுப்பாட்டு கீழால ஓடுகின்றது, என்னுடைய அரண்மனைக்கு கீழால மாளிகை கீழால ஓடுகின்றது, இதை பார்க்க வேண்டாமா என்பதாக அந்த கூட்டத்தினர்களை கூப்பிட்டு பெருமையாக சொல்ல ஆரம்பித்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்குன்னு சொன்னால் தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், எனக்கு இருக்கக்கூடிய செல்வம், எனக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் திறமைகள், இது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்தில் இருந்த முன்னால் இருந்த அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொடுத்திருந்தார். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் இது என்னுடைய கட்டுப்பாட்டை கீழ் இருக்கின்றது. அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை மறந்து மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை வைத்து பெருமை அடிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் தஆலா கொடுத்த கேவலம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாக்குறுதியா சொல்றான். ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபல்யௌம அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய சடலத்தை கியாமத்து வரைக்கும் உனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்தினர்களுக்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உன்னுடைய சடலத்தை பாதுகாத்து வைப்பேன். கண்ணியமானவர்களே, فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌன் அல்லாஹ்வுக்கு முன்னால பெருமை அடிக்க ஆரம்பித்தான். அவனுடைய முடிவு அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய சடலத்தை உனக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்தினர்கள் பார்த்து படிப்பினை பெற வேண்டும், ஒரு அத்தாட்சியான அமைப்பு. இன்றைக்கு எகிப்தில் மிஸ்ரில் ஃபிரௌனுடைய சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ காலம்! கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா கொடுத்த கேவலம், எதால வந்த கேவலம்? பெருமையால வந்த கேவலம். பெருமை அல்லாஹ் விரும்ப மாட்டான், மாற்றமாக பணிவுத்தன்மை அல்லாஹ் விரும்புகின்றான். மன் தவாதுவ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ் வமன் தகப்பர வலாஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து செல்வாரோ, தாழ்ந்து செல்வாரோ, அல்லாஹ் அவரை உயர்த்துவான். யார் பெருமை அடிப்பாரோ அல்லாஹ் அவரை தாழ்த்துவான். கண்ணியமானவர்களே, எங்களோட வார்த்தைகளும் அல்லாஹ் விரும்பக்கூடியதா இருக்க வேண்டும், பெருமைக்குரிய வார்த்தைகளா இருக்கக்கூடாது. மற்றவருடைய உள்ளங்களை நோயிடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் இருந்த பெரும் பெரும் மன்னர்கள் பேசின வார்த்தைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, அந்த வார்த்தைகள் அல்லாஹ் விரும்பவில்லை. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் அல்லாஹ் விரும்பவில்லை.
ஆற்றுல கொண்டு வந்து சேர்த்துட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விடயம்தான் ஃபிரௌனுடைய சடலத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தவாது அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபாஹு. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ரிவாயத், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிந்து செல்வாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான். கண்ணியமானவர்களே, சஹாபா பெருமக்கள்கிட்ட பார்க்கலாம், நமக்கு முன்னால் இருந்த நல்லடியாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், எவ்வளோ பணிவு தன்மை, பேச்சில கூட, நடத்தையில கூட, ஆடையில கூட, அவர்களுடைய பார்வையில கூட பணிவுத்தன்மை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆத் சமூத் கூட்டத்தை பற்றி சொல்றான். அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பலம், சக்தி, அவர்களை போல உலகத்தில் எங்கேயும் எந்த ஊரிலையும் அவர்களை போல ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கணும். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த திறன், கொடுத்த ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த சக்தி, மலைகளை தன்னுடைய கரங்களினால குடைந்து வீடு கட்டுவார். அல்லாஹ் கொடுத்த சக்தி, பார்க்க பெரும் சைஸ் உள்ளவர்கள், பெருப்பம் உள்ளவர்கள், பலசாலியர். இந்த பலத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நியமத்தை வைத்து துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தார். அல்லாஹ் மறுக்க ஆரம்பித்தார்கள். எங்களை விட்டா ஆள் இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது என்ற ஒரு உரிமையின்றி பூமியில அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா. சொன்னார்கள், எங்களை விட யாரு பலசாலி இருக்கிறாங்க, உலகத்தில் பலசாலியானவர்கள் நாங்கள். பலத்தை வைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால பெருமை பாராட்டி பேச ஆரம்பித்தார், பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு முன்னால தன்னுடைய பலத்தை வைத்து, சக்தியை வைத்து பெருமையா சொல்ல ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆத் கூட்டத்தினர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் யாரு தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சொன்ன قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. சொன்னார்கள், எனது கூட்டத்தினர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் வணங்க. உங்களுக்கு எந்த உடிச்சிக்குது? அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு இலாவும் இல்லை, எந்த ஒரு தெய்வமும் இல்லை. அல்லாஹ் வணங்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபி சொன்ன போதனையை எடுக்க மறுத்துவிட்டார்கள், பெருமையா பேச ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா அஸ்ஸலுக்கும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ். சொன்னார்கள், இதோ அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை, உண்மையை, இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். இதுக்குரிய கூலியை நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இதுக்குரிய கூலியை அல்லாஹ் தருவான், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆத் கூட்டத்தினரில் அல்லாஹ் பெரும் சத்தமுள்ள சூறாவளி காற்றை கொண்டு அல்லாஹ் அளித்தான். சஹ்ரா அலைஹிம் சபஅ லயாலி வ ஸமானியத அய்யாம் ஹுஸூமன் ஃபதரல் கௌம ஃபிஹா ஸரஆ கஅன்னஹும் அஜாஸு நഖ்லின் காவியா ஃபஹல் தரா லஹும் மின் பாகியா. அல்லாஹ் தஆலா 8 பகல், சபலயால் 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அல்லாஹ் அந்த காற்றை அவர்கள் மீது வசப்படுத்தினான். அல்லாஹ் சூறாவளியை அனுப்பினான். எப்படியான காற்று? சத்தத்தோடு வரக்கூடிய காற்று. சொன்னாங்களே, எங்களை விட பலசாலிகள் யார் இருக்க முடியும்? எங்களுக்கு எதையும் செய்யலாம்.
பலத்தை வைத்து பெருமை பேச ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காற்றை அனுப்பி அவர்களை அழித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை அழிக்க பயன்படுத்தின காத்துடைய அளவு மா ஃபதஹல்லாஹு அலா ஆதி மின ரைஹி இல்லா மிஸ்லு மௌலில் ஹாத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆத் கூட்டத்தினர்களை அல்லாஹ் அழிக்க பெரும் பெரும் அமைப்புகள் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்யவில்லை. பெரிய படைப்புகளால் அல்லாஹ் அழிக்கவில்லை. ஒரு மோதிரத்துடைய அளவு காற்றை அனுப்பி அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எவ்வளோ பலசாலியா இருந்தோம், அவர்களை அழிக்க பயன்படுத்தின அந்த காற்றுடைய அளவு ஒரு மோதிரத்துடைய அளவு தான். அந்த மோதிரத்துடைய அளவு காற்றை அனுப்பி மிக பவருள்ளதா இருந்துச்சு. தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஆயத்து கீழால் எழுதுறாங்க, எந்த அளவுக்குண்டா அந்த காத்து வந்து பட்டதும் அந்த காத்து அவர்கள் தூக்கி ஒரே அடி அடிச்சது. தலை வேற, அவருடைய உடம்பு வேற ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களை அந்த சூறாவளி காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான். காரணம், மன் அஷத்து மின்னா குவா, அல்லாஹ் மறந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய நியமத்தான பலத்தை வைத்து பெருமை பாராட்டி பேச ஆரம்பித்தார். பெருமையா பேசினார்கள், எங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சுபஹானல்லாஹ், மலைகளை கொடைந்து டிசைனா அழகான விதத்தில் வீடுகளை கட்டக்கூடிய ஆற்றலை திறமை அல்லாஹ் கொடுத்தார். சுபஹானல்லாஹ், அந்த நியமத்தில் வச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல்ல, அல்லாஹ் மறந்தாங்க, பெருமை அடிக்க ஆரம்பித்தாரு. அல்லாஹ் கொடுத்த கேவலம் உலகத்திலே அல்லாஹ் தஆலா சோதித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பெருமை என்பது பயங்கரம். நம்மிடத்தில் எப்பயும் தாழ்மைத்தனம் வர வேண்டும். அல்லாஹ் உயர்த்துவான். குடும்பத்தில் முன்ன பின்ன இருக்கலாம், ஏதோ முன்ன பின்ன இருந்தாலும் நான் எப்படி அவருடைய வீட்டு வாசலில் போறது பெருமையான வார்த்தை. அல்லாஹ் மறந்து பேசக்கூடிய வார்த்தை. அவர் என் வீட்டுடைய வாசலில் வரட்டும், வேணுமென்றா என்ன சந்திக்கட்டும், நான் போக வேண்டும், பெருமைக்குரிய வார்த்தை. அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் வெறுக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் ஏராளமான சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா எமக்கு படிப்பினையா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். பெருமையுடைய விபரீதங்களை, அதால் வந்த விளைவுகளை, அதால் வந்த சோதனைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான். படிப்பினைக்குரியதாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்லீஸுக்கு என்ன நடந்தது? கண்ணியமானவர்களே, நல்ல அறிவால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை மீறினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வைது குல்நாலில் மலாயிகத்து உஸ்ஜுது லி ஆதம இல்லா இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, எல்லா வானவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காணிக்கைக்குரிய சுஜூதா சிரம் பணியும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையாக சொன்னான். அந்த நேரத்தில் இப்லீஸ் மறுத்தான். வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், பெருமை அடித்தான். خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், என்ன நெருப்பினால படைச்சிருக்கிறாய், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணினால படைச்சிருக்கிறாய். மண்ணை விட மேலாகக்கூடிய நெருப்பு. எப்படி நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவர் மண்ணால் படைக்கப்பட்ட சிரம் பணிவார், சுஜூத் செய்வார். அல்லாஹ்க்கு முன்னால லோ பேச ஆரம்பித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய முடிவு அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தினான். அல்லாஹ் சபித்தான். உலகத்தில் அல்லாஹ் அவனை சபித்தான். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூத் செய்யும்படி அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினான். பேசினது தன்னை உயர்த்தி பேச ஆரம்பித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தாழ்த்தி பேசினான்.
அதனால் அல்லாஹ் தாலா இப்லீஸ சஃபித்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல ஹதீஸே குர்சில சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா அல் கிப்ரியா ரிதாய் வல் அலமத்து இஸாரி ஃபமன் நாஸானி வாஹிதன் மின்ஹுமா கதப்துஹு ஃபின்னார். ரவாஹு அபூ தாவூத் வ இப்னு ஹிப்பான். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ் தாலா ஹதீஸே குர்சில சொல்றான், பெருமை என்பது என்னுடைய மேலாடை. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. யார் இந்த ரெண்டையும் வைத்து என்னுடன் போட்டியிடுவாரோ, தர்க்கம் புரிவாரோ, நான் அவரை நரகத்தில் தூக்கி எறிவேன் என்பதாக ஹதீஸே குத்ஸில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்னார். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பெருமைக்குரியவன் அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவன் அல்லாஹ். ஒரு மனிதனை கண்ணியத்தை தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தாலே தவிர. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வலில் முஃமினீன். அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இறை விசுவாசிகளுக்கும் முஃமின்களுக்கும் மாத்திரம். கண்ணியமானவர்களே, அதனால் ஒருவர் கண்ணியத்தை தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாலே தவிர ஒருவரும் பெருமை அடிக்க முடியாது. ஏண்டா பெருமை என்ற சிஃபத் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. கண்ணியமானவர் எதுவாக இருக்கலாம், எங்களோட நடத்தையிலே ஆயிக்கலாம், எங்களோட பார்வையிலே ஆயிக்கலாம், எங்களோட பழக்க வழக்கத்திலே ஆயிக்கலாம், எங்களோட உடையிலே ஆயிக்கலாம், எங்களோட அறிவை வச்சு ஆயிக்கலாம். எதை வைத்தாலும் பெருமை அடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, காரூன் ஹாமான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகாரூன வஃபிரௌன வஹாமான் வலகத் ஜாஅஹும் மூஸா பில் பையினாத் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் வமா கானூ சாபிகீன். காரூன், ஃபிரௌன், ஹாமான் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், வசதியாக வாழ்ந்தவர்கள், உலகத்தை அனுபவித்தவர்கள். ஹஜரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தாட்சியில கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய போதனையில கொண்டு வந்தார்கள், அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள், பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சோதனை விட்டும் அவர்கள் யாரும் தப்பவில்லை. குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காரணம் இவர்கள் பெருமை அடித்தார்கள். தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்து பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், ஹக்கை மறுத்தார்கள், தீனுல் இஸ்லாத்தை மறுத்தார்கள். அதனால அவர்கள் உலகத்தில் அழிக்கப்பட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபன்யாசங்களை, புத்திமதிகளை அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றான். லுக்மான் இவர் ஒரு நபியும் அல்ல, ரசூலும் அல்ல. இவர் சாதாரண ஒரு வலி, அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு வலி, ஹிக்மத்துள்ள ஞானமுள்ள அறிவுள்ள ஒரு மனிதர். இவர் ரசூலும் அல்ல, நபியும் அல்ல. அல்லாஹ் கொடுத்தான், பெரும் அறிவை கொடுத்திருந்தான், பெரும் திறமைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தன்னுடைய மகனுக்கு செய்த புத்திமதிகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா புனைய, எனது அருமை மகனே, அகைமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு. தொழுகையுடைய நேரம் வந்ததும் தொழுகை நிலைநாட்டுங்க. வஅமர் பில் மாரூஃப், நன்மையான விடயங்களை ஏவுங்க, மக்கள் மத்தியில் நன்மையான விஷயங்களை சொல்லுங்க. வன்ஹானில் முன்கர், தீய விடயங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை முரணான, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். வஸ்பிர் மா சாபக், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள்.
வரக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாளுங்க. இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், நிச்சயமா சத்தியமா முன்னால் சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் இருக்குதே, இது காரியங்களுமே உறுதியான கட்டாயமான விடயங்கள். சொல்லிவிட்டு சொன்னார், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களோட கதைக்கக்கூடிய நேரத்தில், மக்களோட முன்னோக்கக்கூடிய நேரத்தில், மக்களோட ஈக்கக்கூடிய நேரத்தில் உங்களோட கண்ணத்தை திருப்புவான், அவர்களை விட்டும் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளவே இல்லை. மாநில செய்த புத்திமான். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பண்பாடு, ஒருவரோட கதைக்கக்கூடிய நேரத்தில், முசாஃபா செய்யக்கூடிய நேரத்தில், முசாஃபா செய்தவர் கையை எடுக்கும் வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை எடுக்க மாட்டாங்க. அவர் முகத்தை திருப்பும் வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களுக்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய நேரத்தில், அல்லது ஒருவரை சந்திக்கக்கூடிய நேரத்தில், அல்லது ஒருவர் முன்னால் வரக்கூடிய நேரத்தில் கண்டும் காணாமல் முகத்தை திருப்பி செல்வது இது பெருமைக்குரிய அடையாளம். அல்லாஹ் வெறுக்கிறான். அதைத்தான் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள், புத்திமதியா, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களுக்கு முன்னால் உங்களோட கண்ணத்தை திருப்பாதீங்க, உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. வலா தம்ஷி ஃபில் ஆர்லி மரஹா, பூமியில் நடக்கூடிய இடத்துல பெருமையாக நடக்காது. எங்களை நடையும் பெருமையாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நடுநிலைமையிலும் மிச்சம் அவசரம் இல்லாமல், வைபாதுர் ரஹ்மான் யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் நடக்கக்கூடிய நேரத்தில் கம்பீரமாக, அவர்கள் மெதுவாக, மிச்சம் ஸ்லோ இல்லாமல், மிச்சம் வேகம் இல்லாமல் நடுநிலைமையாக என்ன செய்வார்கள், நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நடையிலையும் பெருமை இருக்குது. அதனால தான் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் பெருமையோடு நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபஹூர், நிச்சயமா சத்தியமா பெருமை அளிக்கக்கூடிய, தற்பெருமை அளிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக லுக்மான் என்ற மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன புத்திமதி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால் பெருமை என்பது பயங்கரமான ஒரு நோய். எங்களோட நடத்தையை வச்சோ, எங்களோட அளவை வச்சோ, எங்களோட பேச்சு திறனை வச்சோ, எங்களுடைய சொத்தை வைத்தோ மக்கள் மத்தியில் பெருமையாக நடக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களை ஏளனமாக பார்க்கக்கூடாது. நான் நல்லவன், மற்றவனெல்லாம் கெட்டவன், அந்த பார்வையோடு பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வெறுக்கிறான். கண்ணியமானவர்களே, இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யா என்ற நூலில் பெருமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், பெருமை என்பது பலவிதமாக அமையும். பெருமை பலவிதமாக அமையும். சொல்றாங்க, அத்தகப்புரு பில் ஹஸபி வன் நஸப், பெருமை ஒன்று வம்ச வழிபாட்டை வச்சு பெருமை அடிப்பான். எங்களோட ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி ராயல் ஃபேமிலி, எங்களோட நல்ல ஃபேமிலி, சாதாரண ஒரு முடிச்சு கொடுக்கணுமா ஒரு பேச்சு. கண்ணியமானவர்களே, ஃபேமிலியை வச்சு பெருமை அடிப்பான். அடுத்ததாக சொன்ன அத்தஃபாகுரு பில் ஜமால், அழகை வச்சு செல்லவங்க பெருமை அடிக்கிறாங்க, அழகை வச்சு பெருமாடிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அழகு நிரந்தரம் அல்ல, தற்காலிகமாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் நியமத்தா கொடுத்திருக்கிறான். பெருமை அடிக்க வல்ல, அல்லாஹ்வை நன்றி செலுத்து. அடுத்ததா சொன்ன அல் கிபுரு பில் மால் வதாலிக யஜ்ரி பைனல் முலூக், அடுத்தது பணத்தை வச்சு செலவங்க பெருமை அடிக்கிறான். பணம் வந்துட்டா செலவங்களுக்கு ஹராமும் விளங்குது, எங்க செலவழிக்கணும் என்றது தெரிந்தும் தெரியாம ஹராத்தில் செலவழிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடியவன் இருக்கிறான். இந்த பணத்தை வைத்து பெருமை அடித்தவர்கள் தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த
பெரும் பெரும் அரசர், பெரும் பெரும் உலகத்தை ஆண்டவர். அடுத்ததா சொல்லிட்ட அல் கிப்ரு பில் குவா அல் ஆயில்கோ, பலவீனமானவர்களுக்கு முன்னால பலசாலியான ஒருவர் தன்னுடைய பலத்தை வச்சு பெருமையாக பேசுகிறார். இப்படி பெருமாடிக்கிறார். ஒரு சாதாரண நடக்க இயலாத ஒருவரை கிண்டலா பார்த்து அவரை சைக்கினியா கிண்டலா சொல்லி அவருக்கு முன்னால தன்னுடைய பலத்தை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய. அடுத்ததா சொன்னார் தக்கப்புரு பில்லாரி வல்பனி வத்தலாமிதா. அடுத்தது பெருமை அடிக்கிறாங்க, குடும்ப உறவுகளை வச்சு பெருமை அடிக்கிறாங்க, பிள்ளைகளை வச்சு பெருமை அடிக்கிறாங்க. எங்கட பிள்ளை இப்படி, எங்கட பிள்ளைகள் இப்படி, எங்கட பிள்ளை இந்தால இங்கே படிக்கிறாங்க அங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை வச்சு பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த மாணவர்களை வச்சு பெருமை அடிக்கிறாங்க. அடுத்ததா சொன்னாங்க தக்கபர் பில் இல்ம், அறிய வச்சு பெருமை அடிக்கக்கூடியவன் சமூகத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த தக்கபர் பில் இபாதா, அடுத்தது வணக்க வழிபாடுகளை வச்சு தன்னுடைய இபாதத்தை வச்சு பெருமையாக சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் தொழிலாளி, நான் குர்ஆன் ஓதுறேன், அவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார். அவர் மஸ்ஜிதுடைய பக்கமே இல்லாமல் இருக்கிறார், மஸ்ஜிதுக்கு வாரார் இல்லை. இவருடைய இபாதத்தை வச்சு மக்கள் மத்தியில் பெருமையாக பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் பெருமை அடிக்கக்கூடிய இவைகளை வச்சு தான் மக்கள் பெருமை அடிக்கிறாங்க என்பதாக இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமல்லா அவர்கள் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால் பெருமைக்குரிய அல்லாஹ் தந்திருக்கூடிய நியமத்தில் வச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய புத்தியை வச்சோ, நம்முடைய அழகை வச்சோ, நம்முடைய செழிப்பை வச்சோ, வசதி வாய்ப்பை வச்சோ மக்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான நியமத்துடன் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய நியமத்து இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. அவரிடத்தில் இன்னொரு விசேஷமான நியமத்து இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் தந்திருக்கக்கூடிய நியமத்தில் வச்சு அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியலாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியலாக மாற வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக.